சீனா அமெரிக்கா டேரிஃப் பற்றி நான் அறிந்தவரை இது முதல் முறையாக சீனா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக மற்ற நாடுகளுடன் இராஜதந்திர ரீதியாக இணைக்க முயற்சிக்கிறது. கேரளத்தின் ஊடகங்களும் பல தேசிய ஊடகங்களும் பல்வேறு கதைகள், கோட்பாடுகள் மற்றும் விளக்கங்களை சொல்கின்றன. ஆனால் நான் சொல்கிறேன், இது சீனாவுக்கு ஒரு கடுமையான அடியாகும். சீனா இதை சமாளிக்கும். சீனாவுக்கு இது பிரச்சனை அல்ல. சீனா இதை தாண்டி செல்லும். இதன் உண்மை என்ன? சீனா முதல் முறையாக பல உலக நாடுகளில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறது. சீன அதிபர் தானே வியட்நாம், மலேசியா, கம்போடியா போன்ற கிழக்கு ஆசிய நாடுகளில் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். மலேசிய பிரதமரிடமும் வியட்நாம் பிரதமரிடமும் கம்போடியாவிடமும் கூட்டு அறிக்கை வெளியிட சீனா கோரிக்கை விடுக்கிறது. அதாவது அமெரிக்காவை தனிமைப்படுத்த வேண்டும். ஆனால் உண்மை என்னவென்றால், சீனாவுடன் நெருக்கமான உறவு உள்ள மங்கோலிய கலாச்சாரத்துடன் தொடர்புடைய இந்த நாடுகள் எதுவும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவுடன் கூட்டு அறிக்கை வெளியிடவில்லை. இதுதான் மிகப்பெரிய சிறப்பம்சம். மலேசியாவில் சீனா கணிசமாக முதலீடு செய்துள்ளது. கோவிட் காலத்தில் டீலிங் செய்யப்பட்ட பெரிய தொழிற்சாலைகள் வியட்நாம், கம்போடியாவுக்கு மாற்றப்பட்டன. அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தது. சீனாவுடன் வணிகம் மற்றும் வணிக உறவுகளை வைத்திருந்தால் அவர்களுடன் செல்ல வேண்டியது இருக்கும். இந்த நாடுகள் பயந்து விட்டன. இதுதான் உண்மை நிலை. அடுத்து ஜப்பானை அணுகினார்கள். பெரிய தூதுக்குழுவுடன் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று கோரினார்கள். ஜப்பான் வெளிப்படையாக மறுத்துவிட்டது. ஏனெனில் சீனாவை நம்ப முடியாது. அடுத்து கொரியாவை அணுகினார்கள். கொரியாவும் தெளிவாக மறுத்துவிட்டது. ஜப்பான் என்ன சொல்கிறது? அமெரிக்காவின் 25% டேரிஃப் இருந்தால் அதை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குறைக்க முடியும். ஏனெனில் அமெரிக்கா எங்கள் எதிரி அல்ல, எங்கள் நண்பர் அல்ல, ஆனால் எங்கள் பாதுகாப்பை வழங்குபவர். இதுதான் விளையாட்டு திட்டம். சீனா இதை புரிந்து கொள்ளவில்லையா? ஏனெனில் கொரியா மற்றும் ஜப்பானுக்கு அடிப்படையில் அமெரிக்காவே ஆதாரம். சீனாவின் அச்சுறுத்தல் மற்றும் பிற அச்சுறுத்தல்களின் போது அவர்களின் பாதுகாப்பை அமெரிக்காவே வழங்குகிறது. இந்த நாடுகள் எதுவும் சீனாவை ஏற்க தயாராக இல்லை. ஜப்பானாக இருந்தாலும் கொரியாவாக இருந்தாலும். கொரியா என்ன சொல்கிறது? சீனாவுக்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நாடு கொரியா. அமெரிக்க அதிபர் கொரியாவிடம் 20-30% அமெரிக்காவுக்கு மாற்றும்படி கூறியுள்ளார். ஏனெனில் இந்த கப்பல்களை அதிகம் வாங்குவது அமெரிக்காவே. கொரியா இதற்கு தயாராக உள்ளது. ஆனால் சீனாவுடன் இணைந்து செல்லவில்லை. இதுதான் நிலை உண்மை. வியட்நாமின் தென் சீனா எல்லை பிரச்சனை ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. திடீரென சீன அதிபர் அங்கு சென்று கைகளை பிடிக்க முயன்ற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது. வியட்நாம் அதிபர் விமான நிலையத்தில் சீன அதிபரை சந்தித்தார். பெரிய வரவேற்பு அளித்ததாக சீனா கூறுகிறது. ஆனால் எங்கும் கூட்டு செய்தியாளர் சந்திப்போ அமெரிக்காவுக்கு எதிரான ஒப்பந்தமோ அவர்கள் செய்ய தயாராக இல்லை. ஏனெனில் இந்த நாடுகளின் பொருளாதாரம் ஏற்றுமதி சார்ந்தது, முக்கியமாக அமெரிக்காவை நோக்கியது. இதுதான் உண்மையான காரணம். நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பலர் ட்ரம்ப் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னபடியே விஷயங்கள் நடக்கின்றன. இப்போது ஐரோப்பாவை எடுத்துக்கொள்வோம். மார்க் ரூபியோ மற்றும் விட்காஃப் ஐரோப்பாவில் உள்ளனர். ஐரோப்பிய யூனியனின் மெலோனி இத்தாலிய பிரதமர் ட்ரம்பை சந்திக்க சென்றுள்ளார். நேட்டோ நாடுகளில் பாதுகாப்பு பட்ஜெட் குறைவாக உள்ள நாடு இத்தாலி. அவர்கள் அதை அதிகரிக்க தயாராக உள்ளனர். அமெரிக்கா 4% அதிகரிக்க சொன்னது. ஆனால் மெலோனி 2% மட்டுமே அதிகரிக்கும் போது மெலோனி அங்கு செல்வதற்கு முன்பு ஷாங்காய் நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏனெனில் ட்ரம்ப் மற்றும் மெலோனியின் தனிப்பட்ட உறவு அரசியல் உறவு. வலதுசாரி அரசியல் மெலோனியை கொன்று ட்ரம்பை எவ்வளவு தூண்ட முடியும் என்பதுதான் ஐரோப்பிய நாடுகள் சிந்திக்கிறது. ஐரோப்பிய யூனியன் முதலில் ஒற்றுமையாக இருந்தது. பின்னர் அவர்கள் சிதறினர். இதுதான் மிகப்பெரிய தாக்கம். ஏனெனில் அவர்களால் அமெரிக்காவின் முன்னால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. சீனா மற்ற நாடுகளில் தயாரிப்புகளை டம்ப் செய்ய தொடங்கியது. இந்த நாடுகளில் இருந்து வரும் அறிக்கைகளை பாருங்கள். அங்கு உற்பத்தியாளர்கள் உள்ளனர். இந்த நாடுகளில் இருந்து தயாரிப்புகள் டம்ப் செய்யப்பட்டால் இந்த உற்பத்தியாளர்களுக்கு வேலை இல்லாமல் போகும். இங்குதான் சீனாவின் கணக்கீடு தவறாகிறது. ஒரு வரம்பு உள்ளது. அதிகமாக டம்ப் செய்ய முடியாது. ஏனெனில் அங்கு உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உள்ளனர், தொழிற்சாலைகள் உள்ளன. அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு சீனாவின் உதவிகள் மற்றும் டிஸ்கவுண்ட் விகிதங்கள் தேவையில்லை. ஏனெனில் அந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும். நாம் உண்மையை நோக்கி செல்ல வேண்டும். தென் ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தது?
தென் ஆப்பிரிக்கா பிரிக்ஸ் நாடுகளில் மற்றும் ஆசிய நாடுகளில் உச்சி மாநாட்டில் வலுவாக வேறு நாணயம் தேவை என்று கூறியது. அவர்களுக்கும் டாரிஃப் வந்தது. இறுதியில் தென் ஆப்பிரிக்கா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தென் ஆப்பிரிக்காவில் உள்ள எஃகு உற்பத்தியாளர்கள் சீன நிறுவனங்களின் சொத்து. சீன நிறுவனங்கள் தென் ஆப்பிரிக்காவில் எஃகு உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு அனுப்புகின்றன. இங்கு அமெரிக்காவின் தேவை, தென் ஆப்பிரிக்க செய்தித்தாள் கூறுகிறது, சீன நிறுவனங்களை மாற்றினால் உங்கள் எஃகை எடுக்க நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இதுதான் அமெரிக்காவின் கொள்கை. அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும். இங்கு இங்கிலாந்தில் நடந்தது போல தென் ஆப்பிரிக்காவுக்கு இந்திய நிறுவனங்கள் நுழையப் போகின்றன. அங்குள்ள அரசாங்கம் டாடா ஸ்டீல் மற்றும் இஸ்பாட், ஈஸ்பா என்று அழைக்கப்படும் ஸ்டீல் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவை விட அதிகமாக எஃகு உற்பத்தி செய்யும் இந்திய மூல நிறுவனம் இலண்டன் அடிப்படையிலானது. இந்திய அகர்வால் குழுமத்தின் இஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களும் இந்த முறையில் உற்பத்தியாளர்கள். உலகில் அதிகமாக எஃகு உற்பத்தி செய்யும் நாடு சீனா என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்கா வாங்கவில்லை என்பதை விட இந்த சீன நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் சென்று எஃகு உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு அனுப்புகின்றன. அங்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுதான் சீனா தனிமைப்படுத்தப்படுவதாக நீங்கள் பல விளக்கங்கள் மற்றும் கதைகளை கேட்கும் போது நிலை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? இதேபோல் பல நாடுகளில் டம்பிங் செய்ய ஆன்டி டம்பிங் சட்டம் உள்ளது. ஏனெனில் இந்த நாடுகளின் பொருளாதாரம் சரிந்துவிட்டது. திடீரென்று மலேசியாவுக்கு கொண்டு சென்று டம்ப் செய்தால் மலேசியாவில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் என்ன செய்யும்? அந்த நிறுவனங்கள் மூடப்படும், வேலை இல்லாமல் போகும், அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இங்குதான் சீனா நினைத்த விதத்தில விஷயங்கள் நடக்கவில்லை. ஐரோப்பிய நாடுகள் சீன தூதர்களிடம் தெளிவாக சொல்லியுள்ளன, பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களிடம் அவர்களால் எந்த காரணத்திற்காகவும் அமெரிக்காவை விட்டு விளையாட முடியாது. ஏனெனில் இந்த நாடுகளின் மிகப்பெரிய சாத்தியமான அச்சுறுத்தல ரஷ்யா உக்ரைன் போரில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. அவர்களுக்கு பிரச்சனை உள்ளது. இந்த நாடுகள் மற்றும் அமெரிக்கா இடையே அவர்களின் பட்ஜெட் மற்றும் வர்த்தகம் மற்றும் பல விஷயங்கள், நேட்டோவில் பாதுகாப்பு பட்ஜெட் தொடர்பானது. ஆனால் இவை அனைத்தும் பேச்சுவார்த்தையில் அவர்களால் ஒரு தீர்வு காண முடியும். ஆனால் சீனாவுடன் ஒரு தீர்வு கண்டு இந்த நாடுகளால் முன்னேற முடியாததற்கான காரணம் சீனாவை நம்ப முடியாது என்பதுதான். ஏனெனில் சீனா நம்பகமற்றது. முதலில் சீனா ஒரு ஜனநாயகமற்ற நாடு. அவர்கள் திடீரென்று ஒரு முடிவை எடுத்தால் இந்த நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்படும். இது பல காரணிகள் உள்ளது. ஏன் உலக நாடுகள் சீனாவை நம்பவில்லை? அதே போல் சீனாவுடன் நெருக்கமாக இருந்த தென் ஆப்பிரிக்கா திடீரென தட்டை மாற்றியது. அவர்கள் இந்திய நிறுவனத்தை அழைத்தனர். இங்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான புள்ளி என்னவென்றால், இங்கு எல்லா இடங்களிலும் இந்திய நிறுவனங்கள் ஊடுருவுகின்றன. ஏனெனில் அவர்கள் சீனாவை தவிர்த்து இந்திய நிறுவனங்களை வைத்தால் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வணிகம் செய்யலாம். நீங்கள் இந்த விளையாட்டு திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டில் நடக்கப் போவது சீனாவை முழுமையாக தனிமைப்படுத்துவதாகும். இந்த நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது, மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அமெரிக்கா வைக்கும் புரிதல் உள்ளது. சீனாவில் இவ்வளவு சதவீத தயாரிப்பு வருகிறது, அதை பாதியாக்கு, பதிலாக இந்தியாவில் இருந்தோ அல்லது பிற நாடுகளில் இருந்தோ வாங்கு. இதன் அடிப்படை எளிது. இப்படித்தான் ஐரோப்பிய நாடுகளுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஏனெனில் அமெரிக்க நிறுவனங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், இந்தியாவில் முதலீடு செய்யும், இந்தியாவில் வேலை வாய்ப்பை உருவாக்கும். அதன் சந்தை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் ஒரே மாதிரியாக இருக்கும். இதுதான் நாம் புரிந்து கொள்ளும் போது நிலை உண்மை. இங்குதான் சீனா என்று சொல்லப்படும் நாட்டை உலக நாடுகள் ஒன்றாக தள்ளுகின்றன. ஆஸ்திரேலியா சீனாவை எடுத்து மிதித்து தள்ளியது. நியூசிலாந்தும் அதே வழியில் சொன்னது, சீனாவின் இராஜதந்திரம் எங்களுக்கு வேண்டாம். வரும் ஆண்டுகளில் இந்த டாரிஃப் முன்னோக்கி சென்றால் நடக்க போகும் முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், சீன தயாரிப்புகள் உலக சந்தையில் இருந்து மறைந்துவிடும். பதிலாக மேட் இன் இந்தியா பொருட்கள் உலக சந்தையில் இருக்கும். அந்த சாத்தியத்தை தான் நான் பார்க்க முடிகிறது.